Yes. Good morning. Good morning, madam. Good morning. தூங்க கூட விட மாட்டேங்கறியே. பாரு மூஞ்சு குரங்கு குரங்கு. தந்து விட்டேன் என்னையா, தந்து விட்டேன் என்னை, தந்து விட்டேன் என்னை. வரட்டும் வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். அப்பா கிட்டயே சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. No problem. டாடி டாடி, நான் ஈவினிங் சினிமாக்கு போறேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிம்மா. வரேன் டாடி. டாடா. ஒன்னால லேட். படம் ஆரம்பி. முத்துக்களோ கண்கை தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை படித்த பாடல் என்ன உன் ஹலோ, நான் ஆனந்த் தான் பேசுறேன். நான் தப்பானவனா இருக்கலாம், ஆனா நான் ஆசைப்பட்டதுல எந்த தப்பு இல்ல. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே தான் இருக்க போறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. முதல்ல ஆரம்பிச்ச எங்க காதல் நிச்சயதார்த்தத்துல போய் முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீடே சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது. என்ன?
அப்பாவோட சிட் ஃபண்ட் கம்பெனில இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆபீஸ்க்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்தது. மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க. ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல. இருக்கிற வீடு, காரு, சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு. அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த நாங்க 50 ரூபாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம். சொத்து போன உடனே என் கல்யாணமும் நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போச்சு. முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும், என் கழுத்துல 3 முடிச்சு விழணும்னு ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம். என்னப்பா இப்படி இருமிட்டே இருக்கீங்களே? உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்படி ஸ்வீட் பாக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே? அது இல்லம்மா, கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளைய வெறுங்கையோட பார்த்தா நல்லா இருக்காது. மாத்திரை எல்லாம் வாங்கலாமா? எங்க போயிட போகுது? ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சார் இருக்காரா? உள்ள இருக்காரு. பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆமாங்க. சரி, நான் பார்த்து. சரிங்க. நீ இங்கேயே நில்லுமா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரிப்பா. தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆனந்த், பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பார்ட்டி எப்ப கொடுக்க போறீங்க? சீக்கிரம் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன சார், உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்காக கியூல காத்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வாங்க. You carry on, friends. I'll join you later. சொல்லுங்க. சந்தியா கல்யாண விஷயமா ஏதாவது பண உதவி செய்யணுமா? சொல்லுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சந்தியாவுக்கு கல்யாணம் பேசி நிச்சயமெல்லாம் ஆயிருச்சே. நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. அதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது. மாப்பிள்ள, அன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிதானே நிச்சயதார்த்தமே பண்ணோம். அன்னைக்கு சரின்னு சொன்னேன். சரின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நீங்க எங்க? மாப்பிள்ள, எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அதை இல்லன்னு பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையுதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கு இருட்டுல தான் நிக்கணும். எனக்கு டைம் ஆச்சு. எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க. நீங்க போலாம். மாப்பிள்ள, மாப்பிள்ள சொன்ன கேளுங்க மாப்பிள்ள. என் பொண்ணை ஏமாத்திடாதீங்க மாப்பிள்ள. நீங்க இல்லன்னா உயிரையே விட்டுருவா மாப்பிள்ள. ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டுல எவ்வளவு தொழில் இருக்கு. மூலதனம் இல்லாம ஆம்பளை தான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மாப்பிள்ள, காலை புடிச்சு கேட்கிற மாப்பிள்ள, என் பொண்ணை கையூட்டுறாதீங்க மாப்பிள்ள. போயா, உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில்ல போய் இலவச கல்யாணம் நடத்து போ. சண்முகம், இந்த ஆள் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான். பரவாயில்ல மாப்பிள்ள, நானே போறேன். கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்துல வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போலாமா?